உங்ககிட்ட தானே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தெரியும், என்னை பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியும். மக்களே, இந்த சௌந்தர்யா பொண்ணு பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நேற்று வீட்டுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போகுது. யார் யாருக்கு இடையில் வந்து கான்வர்சேஷன் அப்படின்னா மஞ்சரி, சாச்சனா, தர்ஷிகா இவங்க 3 பேருக்கு இடையில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. அதில் மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து டீ சாப்பிட்றதில்ல, காஃபி சாப்பிட்றதில்ல, அதனால் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வர வேண்டிய அந்த பாலை வந்து எடுத்து வச்சு நான் வந்து புறப்பு விட்டு தயிராக வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். எனக்கு பாலில் வர கால்சியம் தான் வந்து முக்கியம், அதனால் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணலான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவுக்கு சொல்கிறாங்க. தர்ஷிகா அதுக்கு பதில் ஆன்சர் கொடுத்த உடனே அந்த இடத்துல சாச்சனா வந்து தர்ஷிகாவை வந்து நோண்டுறாங்க. என்னென்ன நோண்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் கூட ஒரு முறை என்ன பண்ணீங்க அப்படின்னா 4 நாள் நான் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையை வந்து எடுத்து வச்சுருந்தீங்க, அந்த சர்க்கரையை எடுத்து வச்சு பின்னாடி யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷிகா வந்து ஏய், நான் அந்த 4 நாள் சர்க்கரையை நான் எடுத்து வச்சு என்ன பண்ணேன், எடுத்து வச்சு அல்வா செஞ்சேன், அல்வான்றது நான் எனக்கு மட்டுமா செஞ்சேன், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செஞ்சேன், இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கின்னு வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இவங்க 3 பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த கான்வர்சேஷன் வச்சுருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து சைட்லேருந்து கேட்டது யார் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு ரயானு, ஜாக்லின்னு, சௌந்தர்யா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கேட்டுக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தர்ஷிகா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஞ்சரிக்கிட்ட நான் வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து பேசிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன்ட்டு அவங்களும் போய்ட்டு ஜாக்லினுக்கிட்ட வந்து சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜெஃப்ரி தேடி வந்து போயிடறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் பருப்பு சாப்பிட்றதில்ல, அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் வந்து பருப்பு சாம்பார் வந்து சாப்பிடல, அதனால் வந்து பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன், அதேமாதிரி நான் சுகர் சாப்பிட்றதில்ல, அதை வந்து எடுத்து வச்சு நான் வந்து பருப்பு பாயாசம் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், இது வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்களுக்குள்ளே கேலி பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இது வந்து மஞ்சரி காலில் வந்து உழுது. மஞ்சரி காலில் வந்த உடனே மஞ்சரி இருந்துக்குன்னு தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க, நாங்கள் வந்து அங்கே பேசிகிட்ருக்கோம், நான் அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், தேவையில்லாமல் உள்ளே வந்து நீங்கள் எதுக்கு வந்து இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக சௌந்தர்யா இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டி தான் வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் போகிறேன், நான் கற்றுறத விட அந்த பொண்ணு கற்றுறது நல்லாகும். ரொம்ப மோசமான ஒரு ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது அந்த இடத்துல ரயான் வந்து சிரிச்சிட்டு எழுந்து போயிடுவார். ஜாக்லின் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத, இது வந்து உனக்கு தான் வந்து டேமேஜ் கொடுக்கும், அவங்க பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்னா அதை வந்து வேறு மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணலாமே தவிர இந்த மாதிரி வந்து மார்க்கிங் மாதிரி பண்ணாதீங்க. இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணுறது யார், மார்க்கிங்கிற வார்த்தையை ஜாக்லின் சொல்லலை, ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணுறது யார் அப்படின்னா சௌந்தர்யா தான். சௌந்தர்யா பண்ணக்கூடிய அந்த சேட்டையை பார்க்கும்போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் கோவம், என்னடா இந்த பொண்ணு நம்மளை இப்படி வந்து கேவலப்படுது, இவ்வளோ கலாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மஞ்சரி வந்துட்டு திருப்பணும் வந்து கேட்டாங்க, நீங்களாம் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீங்களாம் வந்து ஏஞ்சல்ஸ்லேயே வந்து இருக்க வேண்டியவங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஓ, நாங்கள் ஏஞ்சல்ஸ்லாம், நீங்கள் தான் ஏஞ்சல்ஸ்லேயே இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கு வந்து கிளாஷ் ஆகுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் டீ சாப்பிடாமல் இருக்கேன், ஸோ எனக்கு வர வேண்டிய பால் எனக்கு கொடுத்துருங்க, நான் சர்க்கரை சாப்பிடாமல் இருக்கேன், எனக்கு வர வேண்டிய சர்க்கரையை வந்து எனக்கு கொடுத்துருங்க. இதில் வந்து சாச்சனா ஏதோ நல்ல புள்ள மாதிரி வந்து பேசுது. சாச்சனாவும் ஒரு முறை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து முட்டை சாப்பிட்றதில்ல, எக்கு சாப்பிட்றதில்ல, அதனால் எக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், நான் வந்து இது சர்க்கரை சாப்பிட மாட்டேன், இங்கே சர்க்கரையை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து நல்ல பொண்ணு மாதிரி இதில் வந்து கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா சேட்டத்தனெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போகணும். ஆனால் இந்த இடத்துல வந்து இதுங்களுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, இதை வச்சு ஒரு கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாமா, இதை வச்சு ஒரு சண்டையை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வந்து அலையிடுங்க. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து சௌந்தர்யா பண்ண விஷயங்கள் அவங்க வந்து க்யூட்டு தான், க்யூட்டுன்னெலாம் நான் சொல்லலை, அது வந்து கடுப்பேற்றுற க்யூட் மாதிரி தான் தெரியுது. ஒரு அளவு தான், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து பண்ணணும். ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து திகிட்டி போயிடும். சக்கரைனாலுமே கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அது திகிட்ட தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் சௌந்தர்யா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திகிட்டில் தான் வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யா பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.